வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன வந்து இந்த ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பெய்ட் கோர்ஸ்லேருந்து நான் எடுத்தது தான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பெய்ட் கோர்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் வரப்போகுது. ஸோ இது முழுக்க ஸ்விங் ட்ரேடிங், அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் கன்ஃபார்ம் இந்த வீடியோவை பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இது எஃபெக்டிவாக இதோட அக்யூரசி, அதாவது இதோட சக்ஸஸ் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 60 to 70%. அதாவது நான் வந்து ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேன்னா வந்து எனக்கு ஒரு 6 ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சக்ஸஸ் ஆகும், மீதி 4 ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு மூவிங் ஆவரேஜ், ஓகேங்களா. ஸோ 2 மூவிங் ஆவரேஜாக நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை எம்ஐ கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 மூவிங் ஆவரேஜ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21, ஓகேங்களா. ஸோ இன்னொரு எம்ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 63, ஓகேங்களா. ஸோ 63ங்கிற அந்த ஒரு மூவிங் ஆவரேஜை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 இது வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு, பார்த்திங்களா. ஸோ இதோட விசிபிலிட்டி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு யூசர் கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இதில் அந்த 21 எம்ஏ இருக்குது, பார்த்திங்களா. ஸோ அதுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கேண்டில் இருந்து இது வந்து முழுக்க வீக்லி கேண்டிலில் பண்ணக்கூடிய விஷயம், ஓகேங்களா. டெய்லி கேண்டிலில் வீக்லி கேண்டிலில் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ வீக்லி கேண்டில் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா அது 1 மந்த்துக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி அது எல்லாமே நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோக்குள்ளே சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ் கிராஸ், ஓகேங்களா. அடுத்த இண்டிகேட்டர் என்னென்னா வந்து RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அது இருக்கக்கூடிய அந்த மூவிங் ஆவரேஜாக தூக்கி விட்டுறோம், ஓகேங்களா. ஸோ அந்த இருக்க RSI பேஸ்டு எம்ஏவை தூக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60, மிடில் வேண்டாம், ஓகேங்களா. மிடில் நமக்கு தேவையில்லை. லோவர் வந்து பார்த்திங்கன்னா 40 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 40 வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து நம்மளோட கண்டிஷன் என்னென்னா வந்து RSIயில் 60க்கு, அதாவது இப்போ நம்ம எடுக்க போகிற கேண்டில் வந்து முன்னாடி கேண்டில் வந்து 50ல் இருக்கணும், 50 அதாவது பிலோ 60 இருக்கணும். எடுக்க போகிற கேண்டில் வந்து வீக்லி கேண்டில் வந்து 60 and 60 above இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 21 எம்ஏவோட மேலே க்ளோசிங் வச்சுருக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்ததுன்னா போதும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டலுக்கு அடுத்த கேண்டில், அதாவது அந்த கேண்டிலோட வீக் எண்டில், அதாவது இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னா வந்து இன்றைக்கி வீக்கெண்டுக்குள்ளே அந்த இது வந்து நடந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துடலாம். என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஒரு 4 weeks 1 month பக்கமாக ஹோல்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 1 month to 1.5 months, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டார்கெட் ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோ மினிமம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து மேக்ஸிமம் 5 to 8% மேலே போகாதீங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எக்ஸஸாகவும் கிடைக்கும், எக்ஸஸாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்டிங்கில் உங்களுக்கு 10% நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% ரிவார்ட் போகிற மாதிரிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை. நம்மளோடது வந்து ஸ்விங் ட்ரேடிங். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட் 10% ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் த மந்த், ஓகேங்களா. மந்த்லி 10%. அப்படிங்கும்போது இயர் எண்டில் நம்ம 120% ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சக்ஸஸ் ரேஷியோ நோக்கி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் பார்க்குறோம், அது வந்து 58. அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 61, அதாவது ஓஸ்வால் க்ரீன், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீக்லி கேண்டிலில் வச்சுருக்கு கரெக்டாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் இருக்குது 67, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 61, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நம்ம இதில் வந்து என்ட்ரி கொடுப்போம். இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் வச்சுட்டு என்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பாருங்கள் எத்தனை % வருதுன்னு. கிட்டத்தட்ட நம்ம அந்த கேண்டிலோட க்ளோஸ், முன்னாடி கேண்டிலோட க்ளோஸ் வரைக்கும் வைப்போம், ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 40-50% வரைக்கும் போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து பாருங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20%, அதாவது 70% வந்துருச்சு. 17% இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்ம வச்சோம்னா நம்ம மணி தான் லாஸ். ஸோ அதனால் இந்த மாதிரியான ட்ரேட் செட்டப்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். என்னதான் அது ப்ராஃபிட்டபுளாகவே இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் அதிகம் பண்ணுறத விட லாஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டாலே நம்மளோட ப்ராஃபிட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு இது தான். ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு இதில் பாருங்கள் 46, அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 57, அதுக்கு அடுத்தது எல்லாமே 50 தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன ஒரு கிரைட்டீரியானா வந்து உங்களுக்கு RSIயில் above 60 இருக்கணும், அதுக்கு முன்னாடி வீக்லி கேண்டில் பிலோ 60 இருக்கணும், ஓகேங்களா. 60 பிலோ இருக்குது கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில், அதாவது இப்போ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 60ல் இருக்கணும், இந்த வாரம் முடியறதுக்குள்ளே above 60 வந்துச்சுன்னா அந்த கேண்டில் வந்து அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் 21 EMA இருக்குது, எம்ஏ இருக்குது, பார்த்திங்களா. அதுக்கும் மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம அதில் என்ட்ரி கொடுக்கலாம். அது எப்போனா வந்து ஒரு 2:30க்கு மேலே,
ஈவினிங், அதாவது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஒரு 2:30 அப்படின்னா வந்து 2:30க்கு மேலே டு 3 மணிக்குள்ளே நம்ம ஒரு இடத்துல என்ட்ரி கொடுப்போம். என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு வெயிட் பண்ணுவோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10%, அதுக்கு மேலே 20% நம்ம வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே இருக்கணும். டார்கெட்டையும் ட்ரையல் பண்ணணும், ஸ்டாப் லாஸையும் ட்ரையல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் 4 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கான ப்ராஃபிட் எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெளியே வந்துடுங்க. மேக்ஸிமம் அதிக ரிஸ்க்கும் எடுக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான டார்கெட் கிடச்சோன்னே வெளியே வந்துடும். இங்கே இதுலலாம் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4:1:4ங்கிற ரேஷியோவிலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். இதை வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ரா, ஸோ அந்த ஒரு இதில் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு பெட்டராக தோணுச்சு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நான் பெய்ட் பண்ணி படித்தது, ஓகேங்களா. பட் ஆனால் இது அவைலபிளாக இருக்கா, இப்போ அடுத்த பாயிண்ட் நமக்கு அதுதான். இந்த ஸ்ட்ராட்டஜி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட இல்லை. ஸோ இதை வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி RSI யூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க பேக் டெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கேண்டில்ஸில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்தது. டெய்லி கேண்டிலில் நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் 4 கேண்டில் தான் இந்த செட்டப்புக்கு வந்து எந்த இது எடுத்துட்டாலும். இப்போ நீங்கள் 1 hour டெய்லி டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்கன்னா வந்து 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி RSI அந்த மாதிரி ஏதாச்சுன்னா 4 30 மினிட்ஸுக்கும் போது 2 மணி நேரத்தில் அந்த ட்ரேடை முடிச்சிடணும். ஸோ அதை எப்போ நடக்கும்னா வந்து வால்யூம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வால்யூம் இருக்கிற டைமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை கரெக்டாக எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து டெய்லி டைம் இன்ட்ராடேக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு ஸ்விங் ட்ரேடிங்க்கு 1 வீக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 4% 5% வாரத்துக்கு 5% ப்ராஃபிட் வச்சு கூட நீங்கள் வந்து முடிவு பண்ணி நீங்கள் எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த விஷயம், இது எல்லாமே ஓகே. நான் இதுக்கான ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர் தான், ஓகேங்களா. ஸோ நிறையா ஸ்க்ரீனர்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீனரில் என்னென்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் ஆல்ரெடி அதுக்கு ஸ்க்ரீனர் எப்படி செட் பண்ணுங்கிறதுக்கான வீடியோவும் எடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்க்ரீனரை வந்து எப்படி செட் பண்ணுறது நம்மளை ட்ரேடிங் வியூலேயே செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரேடிங் வியூவில் செட் பண்ணால் நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூசர் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாக்ஸை, அதாவது நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அந்த ரெக்யர்மெண்ட்ஸை பூர்த்தி பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை நமக்கு தரும். அந்த ஸ்டாக்ஸில் நம்ம என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கலாம், ஓகேங்களா. நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதாச்சும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதில் நான் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுட்டுருக்கேன், நான் இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு இப்போதைக்கு நான் ஒரு 10 ட்ரேட் செட்டப்ஸில் வந்து செக் பண்ணி 10 ஸ்டாக்ஸில் வந்து கன்யூஸாக ஒரு 5 இடத்துல செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 80% எனக்கு அக்யூரசி இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணது என்ன பண்ணேன்னா வந்து இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. அதாவது என்னென்னா வந்து என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மந்த்லி கேண்டில், ஓகே 3 months கேண்டில் அந்த மாதிரி செட் பண்ணி அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி அந்த இடத்துலேருந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பெட்டரான கன்வீனியன்ட் இருந்தது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வால்யூமை செக் பண்ணியும் நம்ம அந்த வால்யூம் இருக்கும்போது அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த எம்ஏலே, ஓகேங்களா. ஸோ இந்த முடிகிற பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 இடத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ யூஸ் பண்ண எந்த இதில் யூஸ் பண்ணலாம்னா லார்ஜ் கேப்போட ஸ்மால் கேப் மிட் கேப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸில் நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், சீக்கிரமான மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் எப்போவுமே மூவ்மெண்ட் அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறதும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே இந்த இதில் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுருப்பீங்க இந்த இது. ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸு, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நமக்கு பெட்டராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாய்ஸ் கொஞ்சம் குறைன்னு இருக்கலாம், ஏன்னா கோல்டு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால தான், ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.